டேய், நான் வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு வரதுக்குள்ள காட்டுக்கு போய் தேங்காயெல்லாம் போட்டு வந்துடு. சரியா? சரிப்பா. என்னது அது சத்தம்? ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கே. என்னன்னு தெரியலையே, சத்தமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. செடியெல்லாம் வேறு நகருது. ஐயோ, போய் பார்க்கலாமா? பயமாக வேறு இருக்கே. இப்போ வீட்டுக்கு போகலாமா இல்லை என்ன சத்தம்னு போய் பார்க்கலாமா? ஸோ பயமாக வேறு இருக்கே. போய் பார்த்துடலாமா? என்ன பண்ணலாம்? சரி, போய் பார்த்துடலாம். என்னவா இருக்கும்? பெருசாக வீட்டிலே எடுத்துருக்கலாமா? இங்கே தான் அது சத்தம் கேட்டுச்சு. போய் பார்ப்போம். எப்பா, எவ்வளோ கலப்பாக இருக்குது. எங்கே போனான் அவன்? என்னது அது சத்தம்? யாரும் ஏதோ சத்தம் வருமா இருக்கு. டேய், இல்லை யாரு? வெளியே யாரு? ஓடுற யாரா நீ? யார் அவன்? மூஞ்சில் துண்டை கட்டிகிட்டு இருக்கான். ஐயோ, எங்கே பண்ணான்னு தெரியலையே. சரி, நம்ம பையனை காணோம். ஐயோ, பயமாக இருக்கே. முதல்ல அவனை போய் கண்டுபிடிப்பேன், நம்ம பையனை. ஏய் தம்பி, எங்க இருக்கடா? டேய் தம்பி, எங்க போயிருப்பான்? அட, நாம தான் அவனை தேங்காய் போட காட்டுக்கு அமிச்சிட்டோமே. அங்கே இருப்பானோ? சரி, உடனே போய் பார்ப்போம். ஏன் தம்பி? என் பையன் அங்கே எங்கேயாவது போனானாம்மா? குச்சி தூக்கிட்டு போனான். 2 பேர் துண்டை கட்டிட்டு போனாங்க. பார்க்க ஆள் நல்லா இல்லை, சரியான ஆளுங்கள்ல. பையன் பார்க்க போயிருக்கிறான். சரி, நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு வா தம்பி. ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கே. அவன் எங்கே இருப்பான்னு தெரியலையே. அவனை எங்கே நான் போய் தேடுவேன்? இந்த பக்கம் போனான்னு தெரியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம். பயமாக இருக்கேன். டேய் தம்பி, தம்பி, எங்கடா இருக்க? டேய் டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கடா இருக்க?
உன்னை எங்கடா நான் தேடுவேன்? ஏய், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. அந்த காரன் யாரு, எதுக்காக இவனை இடிக்கிறான்? இன்னொருத்தங்க தப்பிச்சு போயிட்டானா? இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். டேய் டேய் தம்பி, எந்தரா ஏன்டா மயங்கிருக்க? தலை வலிக்குது. டேய் எந்திரி எந்திரி, மேலே எந்திரி. என்னடா ஆச்சு? ரொம்ப நன்றிங்க என் பையனை காப்பாற்றினதுக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு திருடன், அப்புறம் எப்படி நீங்கள் எங்களைய காப்பாற்ற வந்தீங்க? ஆமாங்க, நான் ஒரு திருடன் தான். ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன். எப்படின்னா, அன்னைக்கு எனக்கு காரில் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பையன் என்னைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் திருந்திட்டேன். அதுக்கப்புறம் இது திருட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் ஒவ்வொரு வீட்டை டார்கெட் பண்ண அமைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர்கிட்ட இருக்கும். என்னப்பா சொல்கிற? 20-30 பேர் இருக்கீங்களா ஒரு குரூப்பா? அதில் நானும் ஒருத்தந்தான். அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு திருட வந்தேன். ஆனால் உங்கள் பையன் அந்த திருடிய பொருளை வாங்கிட்டாரு. அதனால் அந்த குரூப்பில் இருக்க அந்த ஹெட் என்னைய காரை வச்சு இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் பையன் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் நான் திருந்திட்டேன். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் இப்போ 2 பேர் திருட வந்தாங்கல்ல, அவங்க தான். அது தெரிஞ்சு தான் நான் உங்களைய காப்பாற்ற வந்தேன். என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்க வந்தேன். என்னைய மன்னிச்சிருங்க 2 பேரும். அட, மன்னிக்கிறத விட பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லைப்பா. வாப்பா போகலாம்.